சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கருப்பன் உங்களுக்கு காவலாக இருக்கிறார், உங்கள் வீட்டிற்கு வருகிறார் என்றால் கட்டாயம் தெரியும் 3 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். பலரோட குலதெய்வமாகவும் கருப்பன் இருப்பார், பலருக்கு காவல் தெய்வமாகவும் கருப்பன் இருப்பார். எப்படி கருப்பன் உங்களுக்கு குலதெய்வமாகவோ காவல் தெய்வமாகவோ அல்லது தாய் வீட்டு தெய்வமாகவோ இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் தலைமாடு காப்பதற்காகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படிங்கிறப்ப உங்கள் எல்லையில் வந்து கண்டிப்பாக அவர் நிற்பார். அப்படி உங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னாலே முதல்ல கருப்பன் உங்களுக்கு காட்டக்கூடிய முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பனுடைய ஞாபகங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். அது ஏங்க நமக்கு ஒரு ஆபத்துனா அந்த கருப்பன் நம்மளை வந்து காப்பாற்ற தானே வரணும். அது ஏன் கருப்பனோட ஞாபகம் நமக்கு அடிக்கடி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தெய்வம் நீ எல்லைக்கு வரும்போது ஒரு கருப்பரோட எல்லைக்கு வரும்போது அந்த எல்லையில நம்ம போய் நிற்கும்போது நமக்கு அதீத சக்திகள் கிடைக்கும். அந்த தெய்வத்தின் சக்தி அந்த எல்லையில ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை நம்ம நிற்கும்போது அங்கேருந்து ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கும்போது குலதெய்வத்தின் சக்தியை முழுமையாக எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கிறோம். அதனால் நமக்கு வரக்கூடிய அனைத்து கெட்ட சக்திகளும் தீமைகளும் விலகும். அதனால தான் கருப்பன் உங்களுக்கு அடிக்கடி கனவுல வர்றது, அடிக்கடி உங்களுக்கு கருப்பரின் ஞாபகம் வந்து கொண்டே இருந்து நீ எல்லைக்கு வா அப்படின்னு உங்களை அழைப்பாரு. அப்படி கருப்பன் உங்க வீட்டுக்கு வராரு அப்படின்னா கட்டாயம் இந்த 3 அறிகுறிகள் தெரியும். முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில இல்லைன்னா இரவு நேரத்துல ஒரு கம்பீரமான தோற்றத்துல ஒரு உருவத்தை உங்களால கண்கூட உங்களால பார்க்க முடியும். அந்த உருவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பயம் வராது. ஒரு நம்பிக்கையும் ஒரு புத்துணர்ச்சியும் வருவதையும் கண்கூட உங்களால பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, இரவு நேரங்கள்ல உங்க தெரு நாய்களாக இருக்கட்டும், இல்ல நீங்க வளர்க்கக்கூடிய நாய்கள் கூட திடீர்னு யாரோ நல்லா தெரிஞ்சவங்க வர மாரி, நல்லா வால ஆட்டிக்கிட்டே ஒரு செல்லமா ஒரு மாதிரி நாய்கள் வந்து சத்தமிடும் பார்த்தீங்களா? அதே போல சத்தம் வந்து அந்தி நேரத்தில, அதாவது இரவு நேரத்தில் இது போன்ற சத்தங்கள் இடுவதை உங்களால கண்கூட பார்க்க முடியும். இல்ல அது போன்ற சத்தங்கள் வரும்போது நீங்க வந்து எட்டி பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம வீட்டு வாசலையோ அல்லது நம்ம வீட்டு கதவு கிட்டயோ பார்த்து வாலாட்டிக் கொண்டே இருக்கும். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு காவலாக உங்கள் கருப்பர் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. 2வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீரென்று சுருட்டு வாசமும், சந்தன வாசமும் உங்களுக்கு வருகின்றது. விபூதி வாசம் வருகின்றது. அப்படின்னா நீங்க 100% தெரிஞ்சுக்கலாம் கருப்பரின் நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருக்கின்றது அப்படிங்கிறத. இது போல வாசம்லாம் வந்தா நம்ம என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம். அந்த தெய்வத்தை முழு மனதோட நம்புங்க. உங்களுடைய பிரச்சனைய அந்த தெய்வத்திடம் ஒப்படைங்க. முடிந்தால் உங்க குலதெய்வ எல்லைக்கு சென்று உங்கள் குலதெய்வத்தின் முறைப்படி அந்த எல்லையில எப்படி கருப்பரை வணங்குவார்களோ, அந்த முறைப்படி ஒரு சில கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா, சைவ படையலிட்டு வணங்குவாங்க. ஒரு சில கோவில்ல பார்த்தீங்கன்னா, அசைவ படையலிட்டு வணங்குவாங்க. உங்க கோவில்ல என்ன முறை இருக்கின்றதோ, அந்த முறையில அந்த தெய்வத்திற்கு மனதார படையலிட்டு மனதார அந்த தெய்வத்தை முழு நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பா அந்த தெய்வம் முழு முதற் கடவுளாக உங்களுக்கு முழுமையாக பாதுகாப்பாக வந்து நிற்கும். 3வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே முக்கியமான அறிகுறி. இது பலருக்குமே தெரிஞ்ச மாதிரியான ஒரு அறிகுறி தான். அதாவது கருப்பரின் சத்தம் கேட்பது. அது என்னங்க சத்தம்? குதிரையின் சத்தம் கேட்பது, சங்கிலியின் சத்தம் கேட்பது. அவர் ஒரு கம்பீரமான தோற்றத்தில் உள்ளவர்கள் நடக்கும்போது ஒரு மாரி டங் டங் அப்படின்னு சவுண்டு கேட்கும். அது மட்டும் இல்ல அந்த இடத்துல வந்து திடீரென்று காற்று வந்து சற்று அதிகமாக வீசுவது போல் இருப்பது. அந்த ஒரு சில காற்றுகள் நமக்கு வந்து பயமுறுத்தும். ஆனா, இந்த காத்து வீசும்போது நம்மளை அறியாமல் நம்மளுடைய உடல் புல்லரிக்கும். இது போன்றுலாம் நடந்துச்சு அப்படின்னா, நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்ட சுத்தி கருப்பரின் நடமாட்டம் இருக்கின்றது. உங்களுக்கு காவலாக கருப்பர் இருக்கின்றார் அப்படிங்கிறது. கருப்பர்ல பல வகையான கருப்பு இருக்கு. சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, 18ஆம் படி கருப்பு, சங்கிலி கருப்பு அப்படின்னு பல வகையான கருப்பு சாமிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய குல மக்கள் ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கருப்பு சாமியை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் கருப்பு சுவாமியே துணை அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கருப்பு சாமியை குலதெய்வமா வணங்குறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.